அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸல்ல பார்க்க போறது ஒரு எக்ஸசைஸ். அதாவது குறிப்பிட்ட சில ஃபங்க்ஷன்ஸ்களை கொண்டு இந்த டேபிள்ல காணப்படுற கேள்வியை எப்படி தீர்க்கிறது அல்லது அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் எப்படி வழங்குறது என்று சொல்லி. ஸோ இதில் இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா ஸ்டாஃப் ஐடி மெட்டது செட்டில்மெண்ட் மந்த் என்று சொல்லி குறிப்பிட்ட இந்த ஃபீல்டுக்குள்ள நான் டேட்டாவை என்டர் பண்ணேன்னு சொன்னா ஸ்டாஃப் ஐடி டைப் பண்ணும் பொழுது குறிப்பிட்ட இந்த ஸ்டாஃப் ஐடியில் ஏதாவது ஒரு ஐடியை, அதே போல செட்டில்மெண்ட் மந்த் 48 மாதங்கள்ல ஏதாவது ஒரு மாதத்தை டைப் பண்ணு சொன்னா அந்த மாதத்துக்கான இஎம்ஐ எவ்வளவு கட்டுறேன், அந்த இஎம்ஐல பிரின்சிபல் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்றதை எனக்கு இங்கே தர வேணும். ஸோ இதுக்கு நாங்க ஃபங்க்ஷன் பண்ண வேணும். இதுக்கு எப்படி ஃபங்க்ஷன் பண்றோன்றது தான் இந்த டியூட்டோரியல்ல நான் முற்றுமுழுதா விளங்கப்படுத்த போறது. ஸோ முதலாவதா நாங்க இஎம்ஐயை காண வேணும்னு சொன்னா அதுக்கு எப்படி ஃபங்க்ஷன் எழுதலாம் அல்லது என்ன ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸில் ஒவ்வொன்றையும் தெளிவாக ஏற்கனவே விளங்கப்படுத்திருக்கேன் நிறைய டியூட்டோரியலில். ஸோ ஒவ்வொரு டியூட்டோரியலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இலகுவாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றியும் அதோட நோக்கங்கள் பற்றியும் விளங்கும். ஸோ இந்த இஎம்ஐயை காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் பிஎம்டி என்று சொல்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு நீங்கள் ஈக்குவல் பிஎம்டி என்று சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த பிஎம்டிக்கான சிண்டாக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரேட் மெத்தது என்பர் மெத்தது பிவி, அதே போல ஆப்ஷனலா எஃப்வி டைப் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கு. ஸோ இதுல இப்போ உங்களுக்கு ரேட்டை கொடுக்க வேணும்னு சொன்னா ரேட் என்ன, அதாவது எந்த ரேட்ல நீங்க லோனுக்கு இன்ட்ரெஸ்டை அறவிட போறீங்கன்றது காட்டுறது தான் குறிப்பிட்ட அந்த ரேட்டு. ஸோ இதுல ரேட் எவ்வளவு இருக்க போகுதுன்னு சொன்னா 0.54 வீதம். ஸோ இங்க காமனாண்டத்தால நான் ஏற்கனவே மேலுக்கு குறிப்பிட்ட அந்த லோன் டேபிளுக்கு மேல டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கமா வச்சிங்கன்னு சொன்னா திரும்ப நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸை நீங்க டைப் பண்ணணும். இதுல நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 48 இருக்கு. எத்தனை தடவை நீங்க குறிப்பிட்ட அந்த லோன்ல செட்டில் பண்ண போறீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த லோனை செட்டில் பண்றதுக்கான தடவைகள் 48. திரும்ப ப்ரெசன்ட் வேல்யூ, எந்த ப்ரெசன்ட் வேல்யூ குறிப்பிட்ட எந்த வேல்யூக்கு இப்ப நீங்க காண போறீங்க. ஸோ இதுல ப்ரெசன்ட் வேல்யூ நான் நார்மலா கொடுக்கலடா, இங்க ஸ்டாஃப் ஐடியா டைப் பண்ணடா குறிப்பிட்ட அந்த நபருக்கான வேல்யூஸா இருக்க வேணும். அப்போ இந்த லோன் அமௌண்ட்டை தேடி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இங்கே என்ன ஸ்டாஃப் ஐடி டைப் பண்ணுறாரோ குறிப்பிட்ட அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள இருந்து லோன் அமௌண்ட்டை தேடி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டை தேடி எடுக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனை பாவிக்கணும். அதுக்கு எக்ஸ் லுக்கப்போ பாவிக்கலாம். ஸோ எக்ஸ் லுக்கப்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப அதுக்கான சிண்டெக்ஸ் லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூ எதுவாக இருக்குன்னு சொன்னால் ஸ்டாஃப் ஐடியா இருக்கு. இந்த ஸ்டாஃப் ஐடிக்குள்ள டைப் பண்ண போகிற என்ன வேல்யூஸோ அதுவாக இருக்கும். திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் லுக்கப் அரே, இந்த லுக்கப் வேல்யூஸை எங்க தேட வேணும் குறிப்பிட்ட இந்த ஏரியாவுக்குள்ள. ஸோ அங்கே நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னா ரிட்டர்ன் அரே. ஸோ இந்த லுக்கப் வேல்யூஸ் குறிப்பிட்ட இதுக்குள்ள இருக்கிற உதாரணத்துக்கு 104 சொன்னா 104க்குரிய லோன் அமௌண்ட்டை தான் எனக்கு எடுத்து தரணும். ஸோ ரிட்டர்ன் அரே லோன் அமௌண்ட். ஸோ லோன் அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கமா வச்சிங்கன்னு சொன்னா இஃப் நாட் ஃபவுண்ட் திரும்ப கமா வைக்கலாம். எக்ஸாக்ட் மேட்ச் திரும்ப கமா வச்சிங்கன்னா சர்ச் அது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தெரிவு செய்யுங்க. ஸோ கமா தேவையில்ல பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ் லுக் அப்படின்ற திரும்ப பிஎம்டி பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணி விட்டீங்கடா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்போ நான் அப்ளிகபிள்னு சொல்லுது. நாட் அப்ளிகபிளுக்கு காரணம் இங்கே நீங்க டேட்டா என்டர் பண்ணல. ஸோ டேட்டாவை இங்கே என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய உதாரணத்துக்கு 500 103 என்று சொல்லி இப்படி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா குறிப்பிட்ட இந்த நபர் அதாவது மிஸ்டர் ஜோஸ் டேவிட் 34,000 லோன் எடுத்திருக்காரு. 34,000 லோன் எடுத்தவர் ஒவ்வொரு மாதமும் அவர் கட்டப்பட வேண்டிய இஎம்ஐ $805.99. ஸோ இப்போ இது இலகுவா காண்டிட்டீங்க. இப்போ நான் இதுக்குள்ள செட்டில்மெண்ட் மந்தையும் எழுதுனேன், எனக்கு பிரின்சிபல் மெத்தது இன்ட்ரெஸ்டையும் தர வேணும். ஸோ அப்போ இதுக்குள்ள இதுக்கு நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் எழுதலாம் பிரின்சிபலை காண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காண்றதுக்கு. இதுக்கு இலகுவா நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின ஃபங்க்ஷன் தான் பிரின்சிபலை காண்றதுக்கு பிபிஎம்டியை பாவிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஈக்குவல் பிபிஎம்டி என்று சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அதில் சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரேட் மற்றது பெர் மற்றது என்பி மற்றது பிவி என்று சொல்லி. ஸோ இதில் பெர் என்னன்னு சொன்னால் இப்போ உதாரணமா என்ப நம்பர் ஆஃப் மந்த்ஸ். இந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸில் உதாரணத்துக்கு கொண்டு 48 மாதத்திலையும் இந்த பெர்ன்றது எத்தனையாவது மாதத்தை பார்க்க போறீங்கன்றது தான். ஸோ அப்போ இதில் முதலாவது ரேட்டை கொடுக்குறீங்க, கமா வச்ச உடனே எத்தனையாவது மாதம் என்று சொல்லி இங்கே கொடுக்க போறீங்க. இங்கே எத்தனையாவது மாதம் இப்போ முதலாவது மாதம் பார்க்க போறீங்கன்னா முதலாவது, ரெண்டாவது பார்க்க போறீங்கன்னா ரெண்டாவது. ஆகவே நான் இங்கே என்ன சொல்ல போறேன்டா செட்டில்மெண்ட் மந்த்துக்குள்ள டைப் பண்ற மாதம் என்று சொல்லி. ஸோ அப்போ இங்கே இதுக்குள்ள செலக்டர்ஸை கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்யறேன் நம்பர் பர் மந்த்ஸ் மேக்ஸிமம் 48 என்று சொல்லி கொடுக்குறோம். திரும்ப
ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இந்த டேட்டாவின் அடிப்படையில் ப்ரெசன்ட் வேல்யூவை வந்து தேட வேணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ ப்ரெசன்ட் வேல்யூவை தேடுறது வந்து எப்படியா இருக்க போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஸ்டாஃப் ஐடி என்ன டைப் பண்ணப்படுதோ அந்த ஸ்டாஃப் ஐடிக்கான ப்ரெசன்ட் வேல்யூவாக இருக்கணும். அப்போ நாங்கள் இதை தேடி எடுக்கிறது அப்படி உதாரணத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்க, முதலாவது எக்ஸ் லுக்கப்பை பயன்படுத்த வேணும் தேடி எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸ் லுக்கப்பை டைப் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்போ முதலாவது என்னவா இருக்க போகுது லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னு சொன்னால் உங்களோட குறிப்பிட்ட ஸ்டாஃப் ஐடியா இருக்கும். திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் லுக்கப் அரே எங்க ஸ்டாஃப் ஐடியை தேட வேணும்னு சொல்லி குறிப்பிட்ட ஸ்டாஃப் ஐடி என்டர் பண்ணப்பட்டிருக்க ஃபீல்டு. திரும்ப கமா வச்சிங்கடா ரிட்டர்ன் அரே எங்க ரிட்டர்ன் ஆகணும் குறிப்பிட்ட லோன் அமௌண்ட்டுக்குள்ள. திரும்ப என்ன செய்யப்பட வேணும் கமா வச்சிங்கன்னு சொன்னால் இஃப் நாட் பவுண்ட் கமா திரும்ப எக்ஸாக்ட் மேட்ச் திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஸோ இப்போ லுக்கப்பை முடிக்கிறீங்க. அப்போ லுக்கப்ன்ற ரிசல்ட் தான் அது என்ன இருக்க போகுது ப்ரெசன்ட் வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரெசன்ட் வேல்யூவில் வார பிரின்சிபல் என்னன்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த பிஎம்டிக்குள்ளே காணப்போகுது. திரும்ப என்ன செய்யறோம்னாங்க பிபிஎம்டி ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண சொன்னால் இப்போ உங்களுக்கு இங்கே நம்பர்ன்னு சொல்லுது. என்ன காரணம்டா இங்கே செட்டில்மெண்ட் மந்த்துக்குள்ள டேட்டா இல்லை. அப்போ செட்டில்மெண்ட் மந்த்துக்குள்ள டேட்டா என்ன கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு 4வது மாதம்னு சொன்னால் 4. அப்போ 4வது மாதத்தில் வந்து இவர் கட்டப்போற மொத்த இஎம்ஐ எவ்வளவா இருக்கும்னு சொன்னா இஎம்ஐ மொத்தமான்னு சொல்லிடலாம். இஎம்ஐ மாறாம இருக்கும், அதான் ஒரே அமௌண்டா இருக்கும். ஆனா பிரின்சிபல் மெட்டர் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கொண்டு இருக்கும். அப்ப இந்த இஎம்ஐல வந்து அவர் கட்டப்போற பிரின்சிபல் எவ்வளவுன்னு சொன்னா $632.53 இருக்கும். அதே போல இன்ட்ரெஸ்ட் எப்படி காண்றது, இன்ட்ரெஸ்ட் எப்படி காண்றதுன்னு சொன்னா இதே ஃபங்க்ஷன்ல வந்து அதாவது இதே முறையில ஃபங்க்ஷன் நீங்க வந்து மாற்றி விட்டீங்கன்னா சரி. இப்ப நாங்க பிரின்சிபலை காண்றதுக்கு பிபிஎம்டி என்று சொல்லி இருக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை காண்றதுக்கு ஐபிஎம்டி என்று சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து பிபிஎம்டிக்கு பதிலாக ஐபிஎம்டி என்று சொல்லி மாற்றி விட்டீங்கன்னு சொன்னா அதே சிண்டெக்ஸ் தான், அதே முறையில நீங்க எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை. என்ன பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னப்ப குறிப்பிட்ட இந்த இஎம்ஐல கட்ட போற 4வது மாதத்துக்கான பிரின்சிபல் எவ்வளவு சொன்னா $632.53. அதே போல அவருக்கு அந்த மாதம் கட்டப்படுற இன்ட்ரெஸ்ட் வந்து $173.46. ஸோ இது சரிதானு சொல்லி பார்க்க வேண்டாம். நீங்க என்ன செய்யலாம் குறிப்பிட்ட 2 செல்லையும் பிளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட இஎம்ஐ அமௌண்ட் வருது. ஆகவே நீங்க இப்போ எங்கேயும் பார்த்துறது 4வது மாசத்துக்குரிய அமௌண்ட் ரைட். இப்போ இதே இடத்துல 3வது மாசம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது மாதத்துக்கான அமௌண்ட்டை நீங்க இங்கே பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் இப்போ இதே இடத்துல வந்து 103வது நபரை தவிர அதே இடத்துல 107வது நபருக்கான இஎம்ஐ எவ்வளவு கட்டப்படுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 469. அவர் எவ்வளவு எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 19,800 தான் வந்து லோன் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ அதில் குறையுது. ஆகவே நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட இந்த டேபிள்ல நாங்க இப்ப இந்த இஎம்ஐ செக் டேபிளை வந்து இலகுவா அப்படி செய்யறேன்னு சொல்லி விளங்கியிருக்கேன். ஸோ இதுக்கான இலகுவா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாவித்து நீங்க குறிப்பிட்ட இந்த இவ்வாறான தேவைகள்ல அல்லது உங்களோட நீங்க லோன் எடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல நீங்க இவ்வாறு எக்ஸல்ல ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அந்த டேபிள உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதா இருக்கும். மறக்காம கம் டீச்சர்ஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை அமர்த்தி வைங்க. நான் அடுத்த வெளியிட போகிற வீடியோக்கள் வரும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமா இருந்தால் அந்த கேள்விகளை குறிப்பிட்ட இந்த சேனலில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக கேட்டு அனுப்புங்க. அதே போல் அந்த கேள்விக்கான பதிலை நான் அடுத்த வெளியிட போகிற வீடியோவில் நிச்சயமாக ஆட் பண்ணி கொள்வோம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.